ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, என் சாய் பிள்ளைகளாக இருந்தால் பகுத்தறிவு சிந்தனை, நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நல்லது கெட்டது என்று ஆராயும் அறிவும், சுற்றியிருப்பவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று பகுத்தறிந்து பார்த்து பழகும் குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீ எங்கும் எதிலும் விழிப்புணர்வுடன் இருத்தல் மிகவும் அவசியம். எல்லோரும் நல்லவர்கள் என்று, எல்லோரும் என் பிள்ளைகள் தானே என்று, உன் போன்று நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று உனக்கு நீயே தீர்மானித்து விடக்கூடாது. எல்லோருக்குள்ளும் 2 குணம் உள்ளது. ஒன்று அன்பான குணம், மற்றொன்று மிருக குணம். அந்த மிருக குணத்தை யாரும் அவ்வளவு எளிதில் காட்டிவிட மாட்டார்கள். அதனால் எல்லோரிடத்திலும் பார்த்து பழகு, பார்த்தும் பேசு. உன் வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும். நீ விழிப்புணர்வோடு இருந்தால்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தக்கூடும் உன் வாழ்வில். ஏனென்றால் பிறரின் கண் திருஷ்டி உன்மேல் பதிந்துள்ளது. நீ நிம்மதியாக இருப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் நீ எப்படி இருக்கிறாய்? எத்தனை எதிர்மறை ஆற்றல்களுடன் உன் வீட்டில் வசிக்கிறாய். எத்தனை கஷ்டங்களுடன் கண்ணீருடன், நாளை துன்பங்கள் விடியுமோ விடியாதோ என்று புலம்பிக் கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்குத்தானே தெரியும். நீ எதற்காகவும் அழ வேண்டாம். இம்மாதிரியான மனிதர்களை நினைத்து நான் உன் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். மற்றவரின் தீய பார்வையால் பெரிதாக வரவேண்டிய துன்பத்தை சிறு காயங்களோடு நிறுத்திக் கொள்கிறேன். நீயே உன் வாழ்வினில் பார்த்திருப்பாய். கைகளில் ஏற்படும் காயங்கள், கால்களில் ஏற்படும் அடி, இப்படி தீயவரின் பார்வையால் ஏற்படுவதை இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் இப்படிப்பட்ட தீய பார்வை கொண்டவரை விட்டு தள்ளியே நில். இப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ பொருளோ பணமோ வாங்கினால் கூட அது உனக்கு நிலைக்கவே நிலைக்காது. யாராலும் பெரிதாக தீங்கு ஏற்படாமல் நான் நிச்சயம் உன்னை பார்த்து கொள்வேன். உன் மொத்த குடும்பத்திற்கும் நானே பாதுகாவலன். இன்னும் கொஞ்சம் நாட்கள்தான். உன் முயற்சிக்கான பலனை நீ முழுமையாக அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது. இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையும் இப்படியே இருந்துவிடும் என்று நீயே தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு நொடி போதுமானது. கடப்பாறைக்கு இடம் கொடுக்காத பாறையை பார்த்திருக்கிறாயா? ஆனால் அது சிறு செடி வளர்வதற்காக வேருக்கு மட்டும் இடம் கொடுக்கிறது தானே. அதுபோல நீயும் தன் அதிகார பேச்சால் உன்னை பணிய வைப்பவரிடம் இருந்து விலகியே நில். யார் அன்புக்காகவும் நீ ஏங்கி நிற்க தேவையில்லை. யாரிடமும் உதவி கேட்கவும் தேவையில்லை. என்னிடம் கேள். உனக்காக அள்ளித்தர காத்து கொண்டிருக்கின்றேன். உன் குடும்பத்தின் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், அதற்கு நான் பொறுப்பு என்று யாராவது உன்னிடம் சொன்னால் நிச்சயமாக சொல், என் சாய் இருக்கிறார் எனக்கு வழிகாட்ட என்று கம்பீரமாக சொல். இப்படி சொல்லும் பிள்ளைகளையே நான் மிகவும் நேசிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.